ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வீட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த தடவை 2 டிராகன் ஃப்ரூட் இருக்கு. வழக்கமா இப்படி நடக்காது, எப்பவுமே ஒரு பழம் தான் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு பழம் எடுத்தாச்சு, இது வந்து செகண்ட் டைம் பழுக்குது. அதுவும் 2. இது பூவா இருக்கும் போதே நான் 1 எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா 2ஆ இருந்தா கண்டிப்பா வராதுன்னு தான் நான் நினைச்சேன். இருந்தாலும் சரி விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு விட்டுருந்தேன். பார்த்தா 2 பழமுமே கிடைச்சிருச்சு. என்ன இதோட காம்பு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த கிளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த கிளையை கட் பண்ணி தான் விட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கொடி சம்பங்கி. இந்த செடியில் என்னென்னா, நான் வாங்கி வைக்கும் போது இவ்வளோ சீக்கிரம் இதில் பூ வரும்னு எதிர்பார்க்கல. வாங்கி ஒரு மாதத்துலேயே எனக்கு இதில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இலையோட கலர்லேயே இருக்கனால சட்டுன்னு தெரியாது. ஆனால் இதோட வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். வாசனை வரும்போது இந்த வாசனை எங்கேருந்து வருதுன்னு பார்த்து இந்த பூவை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வளர்க்கறதுக்கு ரொம்ப இடம்லாம் தேவையில்லை. நம்ம செடியை கீழே வச்சுட்டு மாடியில் கொடி ஏற்றி விட்டால் கூட நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். இந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்ட் டேஸில் வாங்கினது தான். இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா டபுள் கலரில் இருந்தது. பிங்க் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருந்துச்சு. அதனால் இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. பார்த்தா ஆனால் நிறைய பூக்கள் பூக்குது. இந்த செடியை நான் வைக்கும் போதே இதிலேருந்து மொட்டுக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் செடி நல்லா வளரும்னு. அதே மாதிரி செடி நல்லாவே வளருது, பூக்களும் பூக்க ஆரம்பிக்குது. என்ன எனக்கு வந்து வெள்ளை கலர் பூக்கள் தான் நிறைய கிடைக்கிது. பிங்க் கலரில் வந்து 1-2 தான் பூக்குது. ஆனால் நான் இந்த செடியை வாங்கும் போது இது பன்னீர் ரோஜான்னு நினச்சி தான் நான் இந்த செடி கிட்டேயே போனேன். அந்தளவுக்கு ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு. என்கிட்ட பார்த்திங்கன்னா அந்தளவு பிங்க்கில் வரல, ஒரு லைட்டான பிங்க் ஷேடில் தான் வருது. இனிமேல் வந்து பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் இதுக்கு உரங்கள் கொடுத்து இது எப்படி வளருதுன்னு பார்க்கணும்.